ஸோ வணக்கம் முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க பெஸ்ட் சிம்பிள் பேசிகிட்டு இருக்குது நாங்கள் பேசி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி கண்டென்ட் ஏற்கனவே நம்ம சேனல் நிறைய வந்திருக்கு, அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜுஜுட்சு கைசனை பொறுத்தவரையிலும் சீசன் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒன்றும் பெரிய ஃபேன் கிடையாது. அது எனக்கு பெருசாக எந்த ஒரு இம்ப்ரெஸுமே பண்ணல. ஜஸ்ட்டு நருட்டோட ஒரு ரிப் ஆஃப் மாதிரி தான் எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த மூவியுமே பெருசாக எனக்கு எந்த ஒரு இம்பேக்ட்டுமே எனக்கு ஏற்படுத்தலை. பட் இந்த சீசன் 2 என்னோடய எல்லா தாட்டையுமே மாற்றிடுச்சு. பிகாஸ் இப்போ தான் இந்த ஷோ பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு யுனிக்கான ஒரு வேவை கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாம் பார்த்திங்கன்னா இந்த ஷோ அது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இனிமேல் அதை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சீசன் 2 தான் பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கெட்டோவுக்கும் நம்ம கோஜோவுக்கும் இருந்த கான்ஃப்ளிக்டை ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருப்பாங்க. ஒரு அக்செப்டபுளாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிஞ்சக்கு உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் அவன் டேக் ஓவர் பண்ணது, அதுக்கப்புறம் அவன் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க நினைக்கிறது அப்படிங்கிறது குட். என்ன கேட்டிங்கன்னா சீசன் 2 இருந்து தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சீசன் 1 பொறுத்தவரையிலும் அது ஜஸ்ட்டு எல்லா கேரக்டர்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் இதோட ரைட்டர் என்ன நினச்சிட்டு எழுதுறாருன்னு தெரில. வேண்டாம்னு இருக்க எல்லா கேரக்டர் எல்லாமே அழிச்சிட்டாரு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நானாமியோட அசிஸ்டண்ட்டு. அது மாதிரி இந்த சீசனில் பார்த்திங்கன்னா டெத் கவுண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. போத் சாசர சைடும் சரி, கர்சர் சைடுமே சரி. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்லேயே தான் கொண்டு போயிருந்தாங்க. நீங்கள் அது கோஜோவை பாஸ்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த சீசன் 2 எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஷிபுயா இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் உங்களுக்கு நிறையா இருக்கும். அதில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதில் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. புதுசாக நிறைய டேர்ம்ஸை கொண்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ஒரு சீரீஸில் கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஜியை தவிர்த்து வேறு யாருக்குமே போயிருக்காது. மற்ற எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த முடிகிறப்பயுமே இருப்பாங்க. யூஜி மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தவன் ரியாலிட்டியில் அது பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணியிருப்பான். அதனால் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தையே அக்செப்ட் பண்ணியிருப்பான். அதை தாண்டி வேறு யாருமே பெருசாக எந்த ஒரு கேரக்டர் க்ரோத்துக்குள்ளேயுமே போயிருக்க மாட்டாங்க. சீசன் 1 நீங்கள் எந்த மாதிரி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த சீசன் 2மே பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி இந்த சீரீஸில் என்னென்ன நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிமேஷன். கோஜோட பாஸ்ட் ஆர்க் அனிமேஷன் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா இல்லைன்னு. நீங்கள் இந்த ஷிபுயா இன்சிடென்ட்டாக இருக்கும் அதோட அனிமேஷனும் அதே மாதிரி கோஜோ பாஸ்ட்டோட ஆர்க்கோட அனிமேஷனும் எடுத்து பார்த்தீங்கன்னாலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதோட ஆர்ட் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சதே அப்படி தான் இருந்திருக்கும். கொஞ்சம் ஃபன்னியாக கொஞ்சம் ஃப்ளாஷியாக இருக்க மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி நினச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை அந்த எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அனிமேஷனில் சொதப்பின மாதிரி எனக்கு தெரியல. அவங்க என்ன காட்டணும்னு நினச்சிருக்காங்களோ அதை தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அதில் அவங்க தெளிவாகவே இருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷிபுயா இன்சிடென்ட் வரப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அனிமேஷன் ஃபுல்லாக முடியாமல் ஒரு சில எபிசோடில் ரிலீஸ் பண்ணிட்டோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா எபிசோட் 17 அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக முடியவே இல்லை, அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அதில் ஒன்றும் பெருசாக தெரியல, ஒழுங்காக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஈவன் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா பிரேக் விட்டு அதுக்கப்புறம் ஒரு எபிசோடு கூட தள்ளி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஏதோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஆனால் அவுட்புட்டை பார்க்குறப்ப அது எந்த ஒரு விதத்திலுமே அது பாதிக்கலை. அது வரலுமே அது சந்தோஷம் தான். ஸ்டோரி வைஸுமே பார்த்திங்கன்னா சீசன் 1 விட சீசன் 2 எவ்வளவோ மேல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பெருசாக இந்த இடத்துல ஸ்டோரின்னு இல்லைனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டில் தான். 2 பேர் அடிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த ஃபுல் சீரீஸுமே. நீங்கள் வேணால் எந்த ஒரு எபிசோட வேணால் எடுத்துப்பாங்க, ஏதோ 2 பேர் அடிச்சுக்குவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கடாகவே இருந்ததுனாலேயோ எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா போர் அடிக்காமையும் போயிடுச்சு. அதே சமயத்தில் நிறைய விஷயத்த நம்மக்கிட்ட கன்வேவும் பண்ணிட்டாங்க. என்னென்னலாம் இந்த வேர்ல்டில் நடக்குது, அதே சமயத்தில் என்னென்னலாம் மாற்றிட்டாங்க, இனிமேல் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இந்த ஒரு சீசன் 2 இருக்குது. அதே மாதிரி இப்போ நிறைய கேரக்டர்ஸ் இறந்ததுனால இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் புதுசாக கொண்டு வர செய்வாங்கன்னு தான் எனக்கு தோணுது. யாராச்சும் ஒருத்தவங்க அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். இனிமேல் ஒரு சீசன்ஸ் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்தா தான் தெரியும். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சீசன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிசைனிங் ஆஃப் பை பிரதர்.